பெஞ்சல் புயலுக்கு பலி எண்ணிக்கை 12 ஆக உயர்வு. தமிழகம் புதுவையில் கோரத்தாண்டவம் ஆடிய பெஞ்சல் புயல் 12 மனித உயிர்களை பலி வாங்கியுள்ளதாக சிஎம் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். புயல் பாதிப்புகள் குறித்து பிரதமருக்கு கடிதம் எழுதியுள்ள அவர் தற்காலிக சீரமைப்பு பணிக்காக 2475 கோடி ரூபாய் கோரியுள்ளார். முதற்கட்ட கணக்கெடுப்பில் 69 லட்சம் குடும்பங்கள் 2,11,139 ஹெக்டேர் விவசாய நிலம் 9,576 கிலோமீட்டர் சாலைகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. மோப்ப நாய் உதவியுடன் தேடுதல் பணி தீவிரம். திருவண்ணாமலையில் ஏற்பட்ட நிலச்சரிவில் 7 பேர் சிக்கிய நிலையில் 5 பேர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளனர். மேலும் 2 பேரின் உடல்களை மீட்பதற்காக மிர்சி, ரூபி ஆகிய மோப்ப நாய்கள் வரவழைக்கப்பட்டு அவற்றின் உதவியுடன் தேடுதல் பணி நடந்து வருகிறது. இதனிடையே சம்பவ இடத்திற்கு துணை முதல்வர் உதயநிதி நேற்றிரவு நேரில் சென்று பார்வையிட்டதுடன் உயிரிழந்தோர் குடும்பத்திற்கு தலா 5 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் என்றும் கூறினார். 7 பேரின் குடும்பத்திற்கும் தலா 5 ரூபாய் லட்சம். ஸ்டாலின் திருவண்ணாமலையில் மண்சரிவில் சிக்கி உயிரிழந்த 7 பேரின் குடும்பத்திற்கும் தலா 5 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்க ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். 7 பேரும் மண்ணுக்கடியில் சிக்கி உயிரிழந்த செய்தியை கேட்டு மிகுந்த வேதனையடைந்ததாக கூறியுள்ளார். உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவிப்பதாகவும் குடும்பத்தினருக்கு சிஎம் பொது நிவாரண நிதியிலிருந்து நிதி வழங்க உத்தரவிட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். வெயிட்டிங் லிஸ்ட் பயணிகளுக்கு அனுமதி கிடையாது. ரயிலில் வெயிட்டிங் லிஸ்டில் உள்ள பயணிகள் முன்பதிவு பெட்டியில் பயணிக்கலாமா என நாடாளுமன்றத்தில் எம்பி ஒருவர் கேள்வி எழுப்பினார். அதற்கு பதிலளித்த மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ், விதிகளின்படி வெயிட்டிங் லிஸ்டில் உள்ள பயணிகள் முன்பதிவு செய்யப்பட்ட பெட்டிகளில் பயணிக்க அனுமதியில்லை என்று தெளிவுபடுத்தினார். கூடுதல் தேவையை பூர்த்தி செய்ய பண்டிகை நாள்களில் சிறப்பு ரயில்கள் இயக்கப்படுவதாகவும் கூறினார். தலைவராக இருக்க சீமானுக்கு தகுதி இருக்கா? நாஞ்சில் சம்பத் அண்மை பேட்டி ஒன்றில் நாஞ்சில் சம்பத் சீமானை கடுமையாக விமர்சித்துள்ளார். ஒரு தொகுதியிலாவது சீமான் ஜெயித்து இருக்கிறாரா? இவர் எப்படி அரசியல் சூப்பர் ஸ்டார் என்று வினவி 8% வாக்குகள் பெற்றுவிட்டால் பெரிய கட்சி ஆகிவிடுமா என கேட்டார். கட்சி தலைவராக இருக்க சீமானுக்கு தகுதி இருக்கிறதா என்றும் சீமானின் கட்சி 2026இல் தமிழ்நாட்டிலேயே இருக்காது என்றும் நாஞ்சில் சம்பத் சாடியுள்ளார்.